قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல சமூகங்களை படைத்திருக்கின்றான். நமக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கின்றது. அந்த சமூகங்களுக்கு பிறகு இறுதி சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஆக்கியிருக்கின்றான். நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு சமூகத்தையும் நேர்வழிப்படுத்த வேண்டும், அந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், அந்த சமூகத்தை சரியான பாதையிலே கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். அந்த இறை தூதர்கள் இந்த சமூகத்திற்கு வந்து நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதன் அடிப்படையிலே நேர்வழி காட்டுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எது வஹியாக அறிவித்தானோ, எது வேதமாக அவர்களுக்கு கொடுத்தானோ, அந்த அடிப்படையில ஒவ்வொரு நபிமார்களும் அந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்துவார்கள், சீர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும், இந்த சமூகத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளினான். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக நுபுவத் பெற்றதற்கு பிறகு எதன் அடிப்படையிலே மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள், சீர் செய்தார்கள் என்று பார்த்தால், இறுதி வேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளினான். அந்த அப்படிப்பட்ட அந்த சமூகமுடையவர்களாகத்தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றான். இந்த திருமறை குர்ஆன் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளிருக்கின்றான் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நாம் கண்ணியமிக்க சமுதாயமாக, சிறப்புமிக்க சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இதற்கு முன்னால் பல சமூகங்கள் வாழ்ந்திருக்கின்றது. அந்த சமூகத்திலே ஒவ்வொரு கூட்டத்தினர்களாக இருப்பார்கள், ஒவ்வொரு பிரிவினர்களாக இருப்பார்கள். அந்த பிரிவினர்களுக்கென ஒவ்வொரு நபிமார்கள் இறக்கி அருளப்பட்டார்கள். ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒவ்வொரு நபிமார்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு வேதத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கி அருளவில்லை. மாறாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே இறை தூதராக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கி அருளினான். அது மட்டும் இல்லாமல் அந்த அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனையும் இறக்கி அருளினான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம், அந்த சமூகம் வாழ்ந்து மரணித்து விட்டது என்று சொன்னால் அதோடு அந்த இறைவேதம் அதோடு முடிந்து விடக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய சமூகத்திற்கு அந்த இறைவேதத்தின் அடிப்படையில் இருக்காது. வேறு ஏதாவது இறைவேதத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஷரியத்தையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்குவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு எத்தனை பிரிவுகள் அழிந்து சென்றாலும் சரி, எத்தனை கூட்டங்கள் அழிந்து சென்றாலும் சரி, மறுமை நாள் வரைக்கும் இந்த திருமறை குர்ஆனை பாதுகாத்தே தீர்வேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுக்கிறான். அதை பற்றி தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த திருமறை குர்ஆனை நாம் தான் இந்த உலகத்திலே அருளினோம், இந்த திருமறை குர்ஆனை நாம் தான் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுக்கிறான். மறுமை நாள் வரைக்கும் இந்த திருமறை குர்ஆன் ஏதோ ஒரு அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தே தீருவான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
எப்படி வேணாலும் அல்லாஹ் பாதுகாப்பான். அது அல்லாஹ் அவன் வாக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தே தீரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது மிகவும் புனிதமான ஒரு மகத்துவமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? திருமறை குர்ஆனை இறக்கி அருளினான். அதை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் நாம் திருமறை குர்ஆனை இறக்கி அருளினோம். ஹுதல் லின்னாஸி வ அன்ஸலல் ஃபுர்கான், இந்த திருமறை குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் நன்மை தீமைகளை பிரித்தறிய காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த மாதம் நமக்கு கண்ணியப்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்லி காட்டும் பொழுது, இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த திருமறை குர்ஆன் எப்படி நேர்வழி காட்டும்? இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளிவிட்டான். பிறகு எப்படி அந்த திருமறை குர்ஆன் தானாக வந்து நேர்வழி காட்டுமா என்று பார்த்தால் கிடையாது. இந்த திருமறை குர்ஆன் யாராவது போதிப்பதின் மூலமாக, யாராவது மக்களுக்கு போதிப்பதின் மூலமாக நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமறை குர்ஆனோடு நாம் உறவாடும் பொழுது இந்த திருமறை குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வெறுமனே இந்த திருமறை குர்ஆன் நம்முடைய வீட்டில வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த திருமறை குர்ஆன் தானாக வந்து நமக்கு நேர்வழி காட்டாது. அந்த திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அந்த திருமறை குர்ஆனோடு உறவாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை குறித்து சொல்லும் பொழுது, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த திருமறை குர்ஆன் இந்த மனித சமூகத்தை நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்முடைய உள்ளத்திலே கேள்வி எழலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான் என்றால், இந்த திருமறை குர்ஆனோடு நாம் உறவாடும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமறை குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆனோடு நாம் உறவாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருமறை குர்ஆனை நாம் எப்படி உறவாட முடியும்? எந்த அடிப்படையிலே உறவாட வேண்டும் என்று பார்த்தால் அதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றது. இருந்தாலும் அடிப்படையான விஷயமாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், தலபல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வி தேடுவது என்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கலாம், அதுவெல்லாம் சொல்லித்தராத விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது, கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வை பற்றியான அடிப்படையான கல்விகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை கல்விகள் எல்லாம் எதிலே இருக்கின்றது? இந்த திருமறை குர்ஆனில் தான் எல்லா வகையான கல்விகளும் இருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆனில் இல்லாத கல்வி ஒரு கல்வியும் கிடையாது. இந்த உலகத்திலே பல கல்விகள் இருக்கலாம், அந்த கல்விகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனில் அடக்கி வைத்திருக்கின்றான். அந்த திருமறை குர்ஆனோடு உறவாடுவது என்பது மிக கட்டாய கடமையாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த கல்வியை, திருமறை குர்ஆன்ல பல கல்விகள் இருக்கின்றது. அந்த கல்விகள், அதிகமான கல்விகளை நம்மால் கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் குறைந்தபட்சமாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கல்வி என்னன்னா, திருமறை குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த திருமறை குர்ஆனை படிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருமறை குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பாக கருதுகின்ற நாம் இந்த திருமறை குர்ஆனை ஓத தெரிந்த சமூகமாக மாற வேண்டும். இந்த திருமறை குர்ஆனிலே பல கல்விகள் இருந்தாலும் அதையெல்லாம் என்னால் கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் குறைந்தபட்சமாவது இந்த திருமறை குர்ஆனை படிக்க தெரிந்த சமூகமாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நம்மால் பல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நாம் நேர்வழி பெற முடியும். இந்த திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாம் ஓதுவதின் மூலமாக பல நன்மைகள் இந்த உலகத்திலும் கிடைக்கின்றது, நாளை மறுமையிலும் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதை படிப்பதற்கு மிகவும் கஷ்டமான விஷயம் என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருமறை குர்ஆன் என்பது
அதை வாசிப்பதற்கு அதை படிப்பதற்கு மிகவும் கடினமானது கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை நாம் இலகுவாக்கி வைத்திருக்கின்றோம், நாம் எளிமையாகி வைத்திருக்கின்றோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், யாராவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் உண்டா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வேறொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக், நபியே உன்னுடைய அரபி மொழியை நாம் என்ன செய்திருக்கின்றோம், இலகுவாகி வைத்திருக்கின்றோம், எளிமையாகி வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்ப இந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆனுடைய அந்த அரபி வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிதாகி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இதற்கு பிறகு படிப்பதற்கு நமக்கு ஏன் கஷ்டம் ஏற்படுகின்றது? அல்லாஹ்வே நமக்கு வாக்கு கொடுத்து விட்டான், இதை படிப்பதற்கு இலகுவாக வைத்திருக்கின்றோம், அப்படித்தான் அருள் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும்? இந்த திருமறை குர்ஆனை படிப்பது என்பது மிகவும் எளிமையான விஷயம், மிகவும் கடினமான விஷயம் கிடையாது. எளிமையாக நாம் சரளமாக ஓத முடியும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமில்லாமல் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் பிறப்பிலேயே முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றோம், பிறப்பிலேயே முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சில இடங்கள்ல, எந்த இடங்கள்ல நம்மை பெருமைப்படுத்தி சொல்ல முடியுமோ அந்த இடத்திலே நான் பிறப்பிலேயே முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் திருமறை குர்ஆனை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நம்மை விட கை சேதப்பட்ட சமூகம் யாரும் கிடையாது. நாம் எல்லாம் பிறப்பிலேயே முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில சகோதரர்கள் எப்படி இருப்பார்கள்? பிறப்பிலேயே முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்து பிறகு அவர்கள் நேர்வழி கிடைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஓத முடிந்த திருமறை குர்ஆன், அவர்களுக்கு ஓத முடிந்த அந்த திருமறை குர்ஆன் பிறப்பிலேயே இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய என்னால் ஏன் ஓத முடியாது? யோசித்து பாருங்கள், என்னால் ஏன் ஓத முடியாது? அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், இலகுவாக நாம் இறக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றான். இதற்கு பிறகும் என்னால் ஏன் ஓத முடியாது? நம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளங்கள் ஆழமாக கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் நம்முடைய எண்ணங்களாகத்தான் இருக்குது. என்னால் இந்த திருமறை குர்ஆனை ஓத முடியாது, கஷ்டமா இருக்குது, அதற்குண்டான நேரம் இல்லை அப்படின்னு நம்முடைய எண்ணங்களாகத்தான் இருக்கின்றது, தீமையான எண்ணங்களாகத்தான் இருக்கின்றது. முதலிலே நம்முடைய எண்ணத்தை தூக்கி எறிய வேண்டும். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஓதுகின்றார் என்று சொன்னால் அவர்கள் முதலிலே இதன் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்படியாவது நான் திருமறை குர்ஆனை வாசிப்பதற்குண்டான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்முடைய எண்ணத்தை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னாலும் இந்த திருமறை குர்ஆன் ஓத முடியும், நானும் இந்த திருமறை குர்ஆனை வாசிக்கக்கூடியவனாக மாறுவேன் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். புகாரியிலே இமாம் புகாரி தனது ஹதீஸ் கிதாபிலே முதலாவது ஹதீஸாக பதிவு செய்வது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நம்முடைய செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கு. ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த செயலை செய்து முடிக்க முடியும். தீய எண்ணமாக வைத்திருந்தால் அந்த நல்ல செயலை நம்மால் செய்து முடிக்க முடியாது. அந்த தீய செயலை தான் நம்மால் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நம்முடைய எண்ணத்தை சரியான முறையிலே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த திருமறை குர்ஆனை ஓதுவதற்குண்டான பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்ச காலம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா முயற்சி செஞ்சு திருமறை குர்ஆனை ஓதுவதற்குண்டான பயிற்சியை மேற்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு யாருடைய உதவியும் இல்லாமல் நம்முடைய மரணம் வரைக்கும் நம்மால் ஓத முடியும். யாருடைய உதவியும் நமக்கு தேவை கிடையாது. நாம திருமறை குர்ஆனை தொடர்ந்து படிக்கக்கூடியவர்களாக ஓதக்கூடியவர்களாக நம்மால் ஆக முடியும். அந்த திருமறை குர்ஆனை அப்படி ஓதுவதற்குண்டான பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான கடின முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா, யார் நம்முடைய வழியில முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த வழியை நாம் இலகுபடுத்தி தருகின்றோம், அவர்களுடைய முயற்சியை பலனுள்ளதாக ஆக்குகின்றோம் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்து விட்டான், இந்த அளவுக்கு விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிவிட்டான். இதற்கு பிறகும் நம்மால் திருமறை குர்ஆனை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப திருமறை குர்ஆனை படிப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த திருமறை குர்ஆனை கஷ்டப்பட்டு முயற்சி செய்து நாம் அந்த திருமறை குர்ஆனை படித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அந்த திருமறை குர்ஆனை படிப்பதின் மூலமாக இலகுவான பல நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அந்த திருமறை குர்ஆனை ஒவ்வொரு வரிகளும் வாசிக்கும் பொழுது நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனத்துன். யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது. வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா. அந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார்கள், லா அகூலு அலிஃபுன் லாமுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து கிடையாது. அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக மொத்தம் இந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 2 பக்கங்களை ஓதினால் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நன்மைகளை கொடுக்கின்றான். மிக எளிமையாக நம்மால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மிக எளிமையாக நன்மைகளை நம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு திருமறை குர்ஆனிலே சிறப்புகளும் மகத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமறை குர்ஆனோடு உறவாடக்கூடிய சமுதாயமாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருமறை குர்ஆனில் தான் எல்லா வகையான விஷயங்களும் அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தபடியாக திருமறை குர்ஆனை ஓத பழகிட்டோம். அடுத்ததாக அந்த திருமறை குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் அர்த்தத்தோடு புரிந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அர்த்தத்தின் மூலமாக நமக்கு பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் படிக்கும் பொழுது, ஒரு சில வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது அதனுடைய அந்த அர்த்தத்தின் காரணமாக நம்முடைய உள்ளங்கள் கதிகலங்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதின் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் ஓதுவதின் மூலமாக, படிப்பதின் மூலமாக ஸாதத்துஹும் ஈமானா, உங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஈமான் அதிகரிக்கணும் என்று சொன்னால் பொருள் உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை வெறுமனே மேலோட்டமாக படித்தால் நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்று புரியாது. அதன் மூலமாக அப்படி படிப்பதின் மூலமாக நம்முடைய உள்ளத்திற்கு எந்த விதமான தாக்கமும் ஈமானிய தாக்கம் ஏற்படுத்தாது. அதை பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு பல பாடங்கள், பல படிப்பினைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆனோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த திருமறை குர்ஆன் எதை அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றதோ அது அப்படியே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த திருமறை குர்ஆன் சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று பார்த்தால், உதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில திருமறை குர்ஆன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அந்த திருமறை குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு வசனங்களுடைய அர்த்தத்தை புரிந்து அழக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனோடு தோழமை உடையவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனோடு உறவு பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில மிக கடுமையான நோய், கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாட்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டங்கள்ல கடுமையான நோய் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த காலகட்டங்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இன்னும் கடுமையாக நோய் கடுமையாகி விட்டதின் காரணமாக
அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொலை வைக்க முடியாததின் காரணமாக தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய தந்தையிட்ட போய் சொல்லுங்க, மக்களுக்கு நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும், மக்களை நீங்கள் தான் இமாமத் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்பதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லி அனுப்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ், யோசித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தையா? வேணாம் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை தொழு வைக்க வேணாம். ஏன்னா என்னுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள், மிகவும் இலகிய மனமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்ப அந்த அளவுக்கு திருமறை குர்ஆனோடு நெருங்கிய தொடர்போடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்ப நாமும் திருமறை குர்ஆனோடு நெருங்கிய தொடர்போடு இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதின் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றது, நம்மிடத்திலே நம்மை அறியாமலேயே ஈமானிய தாக்கம் ஏற்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆனிலே பல விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமறை குர்ஆன் பலருடைய உள்ளங்களை மாற்றி இருக்கின்றது. பல சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு இந்த திருமறை குர்ஆன் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்திருக்கின்றது. அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக குறிப்பான காரணம் என்ன? அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் அவருடைய உள்ளத்தில் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான வரலாற்று சம்பவங்கள் பல விஷயங்கள் இருக்கின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நபர் எப்படி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? அவருடைய சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த விஷயம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்படுகின்றது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிறாங்க. படிக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுட்டு கதவை தட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த வசனங்களை எல்லாம் மறைத்து வச்சிடறாங்க. அந்த வசனங்களை கொடுங்க, அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப அவருடைய சகோதரி சொல்கின்றார்கள், நீங்கள் தூய்மையாகிவிட்டு வந்ததுக்கு பிறகுதான் உங்களுடைய கரங்கள்ல கொடுப்பேன் என்பதாக சொன்னாங்க. அப்ப உடனே போய் தூய்மையாகிவிட்டு வர்றாங்க. வந்த உடனே அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கொடுக்கின்றார்கள். அந்த வசனங்கள் எதை குறிப்பிட்டிருக்கிறது என்று சொன்னால், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த திருமறை குர்ஆன் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக இறக்கி அருளவில்லை. இல்லா தஸ்கிரத்தல் லிமன் யக்ஷா, யார் பயபக்தியுடையவர்களாக இரையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உபதேசமாக தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக அந்த வசனங்களை அவர்கள் படிக்கின்றார்கள். அவருடைய உள்ளத்திலே அவர்களை அறியாமல் என்ன செய்கின்றது? ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்க கூடாது என்பதற்காக பல வழிமுறைகளை மேற்கொண்டார்கள். இருந்தாலும் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய காதுகளிலே சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க செய்தது என்பதாக வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. நம்முடைய உள்ளங்களிலும் மாற்றத்தை இந்த திருமறை குர்ஆன் ஏற்படுத்தும். பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது ஈமானிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனோடு உறவாடுவதற்கான மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது விஷயம் திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். இரண்டாவதாக திருமறை குர்ஆனோடு பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். அடுத்ததாக பொருள் உணர்ந்து படித்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. சஹாபாக்கள் பல நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறவில்லை. அவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே நடந்தார்கள். காரணம் என்ன? குர்ஆன் எதை அவர்களிடத்திலே சொன்னதோ, எந்த அடிப்படையிலே கட்டுப்பட்டு வாழ சொன்னதோ அந்த அளவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். நாமும் நம்முடைய குர்ஆனை படித்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளே பல சகோதரர்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, திருமறை குர்ஆனுடைய விஷயங்களை அவர்களிடத்துல சொன்னோம்னா என்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் பொருந்தாது பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க.
இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. வட்டியை எடுத்துக்கொள்ளலாமே, வட்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்து சொல்லியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பலமுறை சொல்லப்பட்டது. இருந்தாலும் வட்டி வாங்கக்கூடிய அந்த நபர்களிடத்திலே சென்று சொன்னோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, பை எனக்கு வேற வழி தெரியல, அதனால நான் வட்டி வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சஹாபாக்கள் ஒருபோதும் அப்படி இருந்தது கிடையாது. குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கி அருளப்பட்டு விட்டது என்று சொன்னால் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்றாகத்தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனங்களை அவர்கள் கேட்டாலும் கூட அதை அப்படியே கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் அப்படியே அதற்கு மாற்றமாக இருக்கின்றது. கேட்டோம் மாறு செய்தோம் என்ற அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாரதூரமான மோசமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமறை குர்ஆனை எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில கேட்டு கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஒரு நபித்தோழர்கள் ஒருவராக இருக்கிறாங்க. திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்திருந்தார்கள். பல சஹாபாக்களுக்கு முன்னால் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனை மனனம் செய்வதற்கு தாமதம் ஏற்பட்டது. அவர்களுக்கு முன்னால், அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் முழுமையாக திருமறை குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனங்களை படித்தாலும், திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனங்களை படித்தாலும் அதை அவர்களை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தி விட்டுதான் அடுத்த வசனங்களை மனனம் செய்யக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் நான் இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்வதற்கு தாமதம் ஏற்பட்டது என்ற காரணத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ வசனங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கின்றோம், எத்தனையோ ஹதீஸ்களை நம்முடைய காதிலே கேட்கின்றோம். கேட்டோம் உடனே கட்டுப்பட்டோமா என்று பார்த்தால் அதிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஏதாவது 10% மக்கள் தான் கேட்டால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்துல கேட்டு பாருங்க. எத்தனையோ வசனங்களை நான் கேட்டிருக்கேன், கேட்டால் நான் கட்டுப்பட்ட அந்த வசனங்கள் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றன என்பதை நம்முடைய உள்ளத்துல கேட்டு பாருங்க. நம்முடைய உள்ளத்துல கேட்டு பாருங்க. அதற்கு பதில் இல்லாம தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சானா, இந்த மதுவுடைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் மது குடித்து விட்டு தொழுகைக்கு வரக்கூடாது அப்படின்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருள்றான். அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தொழுகைக்கு வரும்பொழுது மட்டும் மதுவை குடிக்காதவர்களாக வருவாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு வசனத்தை இறக்குறான். முழுமையாக மதுவை தடை செய்த நிலையிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இதை பொதுவாக எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அப்ப எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு செய்யப்படுகின்றது. அந்த சஹாபாக்கள், நாங்க இந்த தயார் செஞ்சு வச்சிருக்கோம், இது முடிஞ்ச உடனே நாங்க குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல சஹாபாக்கள். மாறாக இந்த விஷயம் அவர்களுடைய காதிலே கேட்ட உடனே அப்படியே என்ன செய்தார்கள், கொட்டி விட்டார்கள். அதாவது அந்த தெருக்கள் ஃபுல்லா மதுவாக சூழப்பட்ட நிலையில இருந்தது. அவர்கள் அந்த விஷயம் கேட்ட உடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி அருளிவிட்டான் என்பதற்காக அவர்கள் ஒரே அடியாக இந்த மதுவை என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள். அந்த மதுவை எல்லாம் அவர்கள் கீழே கொட்டினார்கள் என்ற வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திருமறை குர்ஆனோடு உறவாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களோடு உறவாடுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குகின்றோம், நம்முடைய உறவினர்களோடு உறவாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம், நம்முடைய சகோதரர்களோடு உறவாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம். என்றைக்காவது திருமறை குர்ஆனோடு உறவாட வேண்டும் என்ற எண்ணத்திலே நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோமா? அதுக்கு மட்டும் நேரம் இல்லாமல் போயிரும். திருமறை குர்ஆனை படிப்பதற்கு மட்டும் நேரம் இல்லாமல் போயிரும். கேட்ட நேரமே இல்லை பாய், ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் அப்படி வாழவில்லை. திருமறை குர்ஆனாகத்தான் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படித்தான் பல விஷயங்களை நம் சம்பவங்களையும் வரலாறுகள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாமும்
குறைந்தபட்சமாவது திருமறை குர்ஆனை தினம்தோறும் 2 பக்கங்களாவது படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி படிக்கும் பொழுது அந்த திருமறை குர்ஆன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நாளை மறுமை நாளில் இந்த திருமறை குர்ஆன் பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆனோடு தொடர்போடு இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு திருமறை குர்ஆனோடு உறவாடி இருக்கின்றார்கள் என்பதற்கு பல ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆயிஷா அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருப்பார் என்று சொன்னால், கான யஅரிது அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன குல்லு ஆமின் மர்ரத்தன். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் திருமறை குர்ஆனை ஒரு முறை முழுவதுமாக ஒப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், படித்து காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபஅரத அலைஹி மர்ரத்தைன் ஃபில் ஆமி குபித. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டுல 2 முறை ஓதி காட்டினார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும் இந்த அளவுக்கு திருமறை குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடியவர்களாக இல்ல, இந்த ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள், قالت كان خلقه النبي صلى الله عليه وسلم القرآن. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள், அதுதான் அவருடைய பண்புகளாக இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 2 விஷயங்கள் நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றது? அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனோடு நெருங்கிய தொடர்போடு இருந்திருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனோடு எல்லா காலகட்டங்களிலும் உறவாடக்கூடியவர்களாக, திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார் என்பதாக இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லி தருகின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் என்பது மிக குறுகிய காலம்தான். இந்த காலகட்டங்கள்ல சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல நாம் திருமறை குர்ஆனோடு அதிகம் தொடர்பு ஏற்படுத்தி திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நாளைக்கு இந்த திருமறை குர்ஆன் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நோன்பும் வல் குர்ஆன், இந்த குர்ஆனும் யஷ்ஃபஆனி என்ன செய்யும்னா நமக்காக பரிந்துரை செய்யும், லில் அப்தி யௌமல் கியாமா, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நாளை மறுமை நாளில் பரிந்துரை செய்யும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த உலகத்திலே நாம் திருமறை குர்ஆனோடு உறவாடும் பொழுதுதான் நாளை நமக்காக வந்த அந்த திருமறை குர்ஆன் சொந்தம் கொண்டாடக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த அடியான் என்னை ஓதினான் என்பதாக நாளை மறுமை நாளிலே வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய சமுதாயமாக தான் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட சமூகமாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக பல நன்மைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆனிலே எல்லா வகையான விஷயங்களும் இருக்கின்றது. அந்த விஷயங்களை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜுமாவின் முதல் உரையினை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவுடைய முதல் உரையிலே திருமறை குர்ஆனோடு உறவாடுவோம் என்கின்ற தலையங்கத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இந்த திருமறை குர்ஆன் படிப்பதின் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். இந்த ஜுமாவுடைய 2வது உரையிலே மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் சிறப்பு மிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கர்மங்களுக்கும் அவனே கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த கூலியினுடைய அளவை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டவில்லை.
ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டாதனால் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூலி நமக்கு சொல்லி காட்டல. எண்ணிலடங்காத கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கர்மங்களுக்கும். அந்த அடிப்படையில அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல எந்த அமல்களை அதிகமாக செய்வாங்கன்னா, பல அமல்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு அமல் என்னன்னா, சதகா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வழியில தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், காற்றை விட மிக வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கின்றார்கள். இப்ப அந்த வாய்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாய்ப்பை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலுமே என்ன செய்வார்கள், பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த வார ஜுமாவிலே நமக்கு கிடைத்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வழியிலே நாம் செலவு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாரத்திலே நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த வார ஜும்மா வசூல் நம்முடைய மாநில தலைமையகத்திற்காக, ஜாக் அமைப்பினுடைய மாநில தலைமையகத்திற்காக வசூலிக்கப்படுகின்றது. தலைமையகத்திற்கின் பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய மக்கள் அதிகமான உங்களுடைய பொருளாதாரங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக குல்யத்துல் பனாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படக்கூடிய பேர்னாமட்டில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கல்லூரிக்காக இன்றைய ஜும்மா வசூல் செய்யப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கூலியை வாரி வழங்கக்கூடியவனாக இருப்பான். எண்ணிலே அடங்காத கூலியை தரக்கூடியவனாக இருப்பான். இதற்கு பிறகு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது. இதற்கு பிறகு இந்த அமலை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நம்மிலே யாராலும் என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனுடைய இறுதி நிமிடத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முனாஃபிகூன்ல சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த சமயத்தில் மனிதன் சொல்லுவான், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கூட இறைவா என்பதாக சொல்லுவான். ஏன் தெரியுமா, எனக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்தேன் அப்படின்னா நான் அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்யக்கூடியவனாக இருப்பேன், அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்யக்கூடியவனாக இருப்பேன், மேலும் நல்லடியார்களில் ஒருவராக மாறிவிடும் என்பதாக அடியான் சொல்லுவான். அந்த நிலைமை நமக்கு வருவதற்கு முன்னால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய வழியிலே அதிகமாக தாராளமான பொருளாதாரங்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை தருவதன் மூலமாக ஒருபோதும் நம்முடைய சொத்திலிருந்து ஒருபோதும் குறைத்து விட மாட்டான். நம்முடைய சொத்திலே பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொண்டேதான் இருப்பான். அதற்கான கூலியை, மிகப்பெரிய கூலியை நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரியவனாக இருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமான கூலியை தந்து நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். வ ஆখির দাওয়ানা அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாத்.